S-E-O. Disco, disco. மன்மதமோ ஜக்கிண்டோ அபானி பவே ஜக்கிண்டோ இளமை வந்தரும் பதுமை இனிமை காணவா D-I-S-E-O. Disco, disco. இவ்வளோ ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து கொஞ்சம் அலைச்சலாக இருந்ததுனால டே 4 கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேசி மார்னிங்காக வச்சுக்கிட்டு ஒரு 11-12க்கு தான் எல்லாருமே வேக்கப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பிளான் பொறுத்த வரைக்கும் பத்து கேவ்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகி பத்து கேவ்ஸ்க்கு போயாச்சு. ஸோ பத்து கேவ்ஸ் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு மெட்ரோ எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து உள்ளே நடந்தீங்கனாலே கோவில் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிட்ட தான். அதனால் நீங்கள் மெட்ரோ எடுத்துக்கலாம். மெட்ரோ அகெயின் கோயிங் டு பி வெரி சீப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களோட ட்ரிப்புமே ரொம்ப சீப்பாக முடியும். 10 கேவ்ஸ் போயாச்சு. பட் அது கூட எங்களுக்கு செம பசி வந்துருச்சு. ஸோ ஹோயா பனானா அப்படின்னு 10 கேவ்ஸ் பக்கத்துலேயே அட்ஜசென்ட்டாக ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்து கேவ்ஸ் அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் வெளியில் வந்து தென் அந்த ஹோட்டல் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம். ஸோ முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி சிங்கப்பூர் மலேசியா போயிருந்தாலும் 10 கேவ்ஸ் போனதில்லை, முருகன் பார்த்ததில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ உயரத்துக்கு. ஸோ இட் வாஸ் அமேசிங். அண்ட் அந்த ஃபீலை சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப வெரி ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் கேவ்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமும் அந்த கேவ் பார்க்குறதுக்கு அது வந்து நேச்சுரலி மேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேவ் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். 10 கேவ்ஸ் அமேசிங். டெஃபினெட்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டியது. அண்ட் அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு அந்த ட்ரெக் பண்ணி ஆக்சுவலி ஏறி இறங்குறது கூட கொஞ்சம் தெரியாது. பட் ஏறுறது ஒரு வேளை நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நினச்சி ஏறிட்டோம். ஸோ யா இட் வாஸ் நிஜமாவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவலான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் புக்கிட் பென்டாங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். ஸோ அது டின்னர் மட்டும் இல்லைங்க, அங்கே போனால் நிறைய ஷாப்பிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு. எல்லாருமே கேஎல் போகிறவங்க கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபுல்லாக வந்து நாங்கள் போனது ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்தது. செம்ம வைபாக இருந்தது. அதாவது நம்ம வந்து இந்தியாவில் பார்க்காதது, அட்லீஸ்ட் நான் சென்னையில் பெருசாக பார்க்காதது ஒன்று அப்படின்னா பஸ்கிங். ஸோ அதனால நிறைய பேர் வந்து அங்கேயே சாங்ஸ் எல்லாம் பாடி அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ தேவர் ஷோயிங் தேர் டேலண்ட். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் ஷாப்பிங் நிறைய இருந்தது, சோவனீர்ஸ் நிறைய வாங்கலாம். அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஓ மை காட் என்லெஸ் சாய்ஸஸ்ங்க. எஸ்பெஷலி ஷவர்மா, பீஃப் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா, இதெல்லாம் ஆத்தென்டிக்காக அமேசிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாட்டிக் மீட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அது அந்த சைட் போகிறதுக்கு முடியல. ஸோ எக்ஸாட்டிக் மீட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே விசாரிச்சிங்கன்னா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நைட் புக்கிட் பென்டாங்கில் அன்ஃபர்கெட்டபிள்ங்க, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே 5 ஸோ கென்டிங் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அகெயின் இதுவுமே வந்து 1 டேல போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். பட் அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்டே பண்ணலாங்க. அந்த கென்டிங் ஹைலாண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேன் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம சென்னை தமிழ்நாட்டில் ரெஃபரன்ஸ்னால் ஒரு கொடைக்கானல் மாதிரி, ஊட்டி மாதிரி ஒரு மலைக்கு மேலே இருக்கிற அந்த பிளேஸ் தான். ஸோ அதனால இட்ஸ் கால்ட் கென்டிங் ஹைலாண்ட்ஸ். அண்ட் அங்கே போகிறதுக்கு நம்ம ரோப் காரில் தான் போக முடியும். ரோட்வேஸ் இருக்குது, பட் ஸ்டில் ரோப் கார் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அழகாக பார்த்துட்டு போகலாம். அண்ட் ஒரு 20 minutes, half an hour குள்ளேயே நம்ம வந்து மேலே ரீச் ஆகிடுவோம். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு தனி சிட்டிங்க. நிறைய இருக்கும், மால் இருக்குது, தீம் பார்க்ஸ் இருக்குது, 2 தீம் பார்க் இருக்குது, அண்ட் கசினோ இருக்குது, இதெல்லாம் இருந்தது. ஸோ கென்டிங் ஐலாண்ட் செமையாக இருக்கும். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கென்டிங் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் அவானா ரோப் கார்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரோப் காரில் நீங்கள் அதுக்கு அடிவாரத்துக்கு போயிட்டீங்கன்னா, கென்டிங்கோட அடிவாரத்துலேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த ரோப் காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது 2 and 4 டிக்கெட் வாங்கிடுங்க. 2 விதமான டிக்கெட் இருக்குது. ஒன்று வந்து கீழே கிளாஸ் 4 இல்லாத டிக்கெட்,
இன்னொன்று கிளாஸ் ஃப்ளோர் இருக்கிற டிக்கெட். நாங்கள் கிளாஸ் ஃப்ளோர் இருக்கிறது வாங்கினோம். ஸோ நம்ம உட்காந்துட்டு கால் கீழே வச்சுருந்தோன்னா ஃபுல்லாக அடியில் எல்லாமே அந்த செடி மரம் எவ்ரிதிங். ஸோ அந்த மலை ஏற மலையெல்லாம் நம்ம கால் கீழே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரத்தில் அந்த பனியெல்லாம் ஃபுல்லாக வந்து மூட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் ஃப்ளோர் இருக்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நடுவில் அந்த கெண்டிங் ஐலாண்ட் போகிற வழியில் நடுவில் வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வேணும்னாலும் நீங்கள் இறங்கிட்டு திருப்பியும் யூ கேன் கெட் பேக் ஆன் வித் யுவர் கெண்டிங் ஐலாண்டுக்கு ட்ரிப்பு. பட் ஆனால் நாங்கள் அது போகல. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கெண்டிங் ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ தேர் ஆர் 2 தீம் பார்க் நம்ம கெண்டிங் ஐலாண்டில். ஒன்று வந்து இண்டோர் ஸ்கைட்ரோபோலிஸ் அண்ட் தென் அவுட்டோர் தீம் பார்க் இஸ் ஸ்கை வேர்ல்டு அப்படிங்கிறது. ஸ்கைட்ரோபோலிஸ் நீங்கள் வந்து ரொம்ப கிட்ஸாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பெருசாக இந்த அட்ரலைன்லாம் பிடிக்காது, ரொம்ப ஜுக் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தீம் பார்க் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் போக பிடிக்கும் அப்படின்னா வெளியில் இருக்கிற அவுட்டோர் தீம் பார்க் நீங்கள் போகலாம். அண்ட் இது ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் 4000 rupees கிட்ட வந்து பர் ஹெட்டுக்கு வரும். பட் நான் அகெயின் வந்து ஆப்பில் புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு 2500 per head அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்கெட் இருந்தது. அண்ட் அது உள்ளே போய் சீரியஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அது வந்து ஒரு தீம் மாதிரி இருந்தது, ஒரு சினிமாட்டிக் தீமில் வந்து இருந்தது. ஃபுல்லாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி. ஸோ இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே. அண்ட் அது நீங்கள் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும், நான் என்ன தான் சொன்னாலும் புரியாது. பட் ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு தீம் பார்க் அது. எஸ்பெஷலி கிளைமேட் சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கேயே லஞ்ச் வந்து அஃபோர்டபுளாகவே இருந்தது. நாங்கள் வந்து இந்தியன் லஞ்சாக சப்பாத்தி அண்ட் பரோட்டா குருமா சிக்கன் கறி அந்த மாதிரி இருந்தது, அது சாப்பிட்டோம். பட் இதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அந்த தீம் பார்க் பிரியறதுக்கு மனசு இல்லாமல் அகெயின் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அந்த ரோப் கார் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த கீழே வந்தாச்சு, கெண்டிங்கோட கீழே பாயிண்ட்க்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு கேஎல் சென்ட்ரல் ரீச் ஆனோம். கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு எங்களுடைய ரூமுக்கு ரீச் ஆனோம். ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேப் கூட எடுக்கலாம், பட் இட் பி லிட்டில் எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் பஸ் எடுத்து சென்ட்ரலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கம்மியாகிடும். அன்றைக்கி நைட்டு அகெயின் வேறு எந்த பிளானும் இருக்கிறதா ஐடியா இல்லை. பட் இட் வாஸ் மை பர்த்டே. ஸோ அதனால என்னோட கசின்ஸ் எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி சரி நம்ம வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வின் டவருக்கு நாங்கள் அகெயின் திருப்பியும் போனோம், அந்த மலேசியன் டவருக்கு. அங்கே கேக்கெல்லாம் கட் பண்ணி நான் செமையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ அன்றைக்கி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே அகெயின் செம்மையான ஒரு டேயாக இருக்க போகுது. அண்ட் டே 6 இட்ஸ் மலாக்கா டே. ஸோ மலாக்கா அகெயின் another ஸ்டேட் ஆஃப் மலேசியா, ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பழமையான நிறைய மியூசியம்ஸ் எல்லாம் அங்கே மலாக்காவில் இருக்குது அப்படிங்கிறதுனால அகெயின் இதுவுமே வந்து 1 டேயில் விசிட் பண்ணுற இடம் இல்லைங்க. ஆனால் நாங்கள் 1 டேயில் போயிட்டு வரணும், ஏன்னா எங்களுக்கு 7 days தான் மொத்தமாக டைம் இருந்தது அப்படிங்கிறதுனால 1 டேயில் திரும்பி வந்தோம். பட் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 days கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அண்ட் மலாக்கா இஸ் நாட் லைக் ரொம்ப பெரிய பிளேஸான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் நிறைய சுற்றி பார்க்கல. ஆனால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக 2 days இருக்கலாம். மலாக்கா எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம். 2 hours டிரைவில் தான் வந்து நம்மளுக்கு மலாக்கா ரீச் ஆகிடுவோம், ரொம்ப தூரம் கிடையாது. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலாக வந்து ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதை சுற்றி நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிவர் க்ரூஸ் இருக்குது, மலாக்கா ரிவர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் க்ரூஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மலாக்கா ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த சர்ச் கிட்ட சென்ட்ரலில் போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போனோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டாகாரன் பிளேஸ். யா ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல லக்ஸா, மலேசியா போனதுலேருந்து எனக்கு லக்ஸா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு கோகனட் கறியில் பண்ணுற ஒரு ப்ரான் கிரேவி, ப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் ஃபிஷ் எல்லாமே சேர்ந்து இட்ஸ் அ மலேசியன் ஸ்பெஷல். ஸோ லக்ஸா கண்டிப்பாக மலாக்கால ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்ன அந்த பிளேஸில் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வி ஹேட் அனதர் பர்சன், அவங்களுக்கு பெருசாக இந்த மலேசியன் ஃபுட்டெல்லாம் பிடிக்காது என் தங்கச்சிக்கு. ஸோ அதனால அவளுக்காக ஹரி ஓம் அப்படின்னு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஃபுல்லாக இந்தியன் ஃபுட் இருந்ததுனால அவங்க சூப்பராக போய் பிரியாணி அதுக்கப்புறம் எக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டா. ஸோ உங்களுக்கு இந்தியன் வேணுனாலும் இருக்கும், இல்லை இந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த சரி ஓகே ஸ்ட்ரீட் சுற்றலாம் அப்படிங்கிறப்ப அந்த ரிவர் க்ரூஸ் அதுக்கான டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கவுண்டர் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணோம். அதுக்கான டைமிங் வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இருக்குது, நைட் 8 o'clock 9 o'clock அது வரைக்குமே வந்து அந்த க்ரூஸ் வந்து மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண டைம் வந்து ஈவினிங்காக போங்க, ஸோ தட் அந்த லைட்ஸ் எல்லாம் ஓட சிட்டி சூப்பராக இருக்கும், ப்ளஸ் அந்த ரிவருமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஈவினிங் வரைக்கும் சுற்றலாம், அது வரைக்கும் டிக்கெட்ஸ் மட்டும் வாங்கி வச்சாச்சு. அண்ட் தென் நாங்கள் போன இடம் அந்த சர்ச் அஃப்கோர்ஸ். ஸோ அது நல்லா இருந்தது. நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம். பட் நாங்கள்
பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய வந்து எவ்ரிடே வெளில போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஈவினிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் ஓரமாக கொஞ்சம் நடந்ததுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் செம்மையான இடங்கள் இருந்தது. அது அந்த ரிவரை ஒட்டி நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது, பப்ஸ் இருந்தது. ஸோ அவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஷாஃப்ட் மாதிரி ஒரு சொல்லலாம். நம்ம கோவாலெலாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, பீச் ஒட்டி. ஸோ அந்த மாதிரி ரிவர் ஒட்டி ஒரு 4-5 சேர்ஸ் வெளியில் போட்டிருக்காங்க. அண்ட் ஹாப்பி ஹவர்ஸ் அண்ட் அடல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் அங்கே நிறைய இருந்தது. ஸோ ஆக்சுவலி அந்த இடம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பட் நாங்கள் அங்கேயுமே இல்லை. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோன்னே அந்த ரிவர் வந்து பார்த்துட்டு உட்கார்ற மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த குளத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு படி இருக்கும் இல்லையா, ஸோ பேசிக்கலி அந்த கான்செப்டில் தான் ஸ்டெப்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் போய் உட்கார்ந்தோம். ஒரு ½ hour உட்காரலான்னு உட்கார்ந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 2.5 hours வந்து நாங்கள் அதே இடத்துல உட்காந்துட்டு அந்த போகிற வர எல்லா அந்த போட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் அப்படின்லாம் காமிச்சிட்டு ஸோ எஸ் அந்த இடத்துல நாங்கள் வந்து சில் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய லோக்கல்ஸ் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் பேசி அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல், மலாக்கானா என்ன அப்படிங்கிறது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் ஒருத்தர் வந்து டின்னருக்கு ஒரு இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணார், விச் இஸ் கால்ட் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். ஸோ இங்கே மலாக்கா வரவங்க அங்கே போகாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னாரு. ஸோ அது என்னென்னா போர்ச்சுகீஸ் ஃபுட் அங்கே ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அது சொன்னதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரிவர் க்ரூஸ் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு டிக்கெட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து அந்த ரிவர் க்ரூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி பார்க்க போனோம். அது வந்து அந்த ரிவரில் ஃபுல்லாக நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அந்த ரிவர் ஃபுல்லாக சுற்றி, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சிட்டியை சுற்றி காமிக்கிற மாதிரியும் இருக்கும், ரிவரில் தண்ணியில் நம்ம போன மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 30 to 40 minutes அந்த ரிவரில் நம்ம வந்து ரைட் போகலாம். செம்மையாக இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிட்டியை சுற்றி காமிக்கிறதுக்கு அந்த ரிக்ஷாஸ் மாதிரி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக ரிக்ஷாஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா 30 ringgitsன்னு நினைக்கிறேன். ஒரு 20 அட்ராக்ஷன்ஸ் சிட்டியை சுற்றி வந்து 20 அட்ராக்ஷன்ஸாக அவங்க காமிப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு இல்லை, பட் நீங்கள் அதுலேயே உட்காந்து ஃபுல்லாக சுற்றலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அண்ட் ரிவர் க்ரூஸ் இதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். டு ஸ்பெண்ட் அ டே இன் மலாக்கா இட் வில் பி டெஃபினெட்லி செம்மையாக இருக்கும். அண்ட் தென் டின்னர் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். ஸோ நாங்கள் மலேசியாவுக்கு போனதில் சாப்பிட்டதில் இந்த இடம் ரொம்ப மறக்கவே முடியாததாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் நாங்கள் போன டைமுக்கு நிறைய கூட்டம்லாம் இல்லை, பட் ஸ்டில் அந்த இடத்துல இருந்த ஃபுட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே அவங்க போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் போனதுக்கப்புறம் அவங்ககிட்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டு ப்ரான்ஸ், ஃபிஷ், இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாமே வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஆத்தென்டிக் போர்ச்சுகீஸ் ஃபுட்டாக இருந்தது. அங்கே இருந்தவங்க எல்லாருமே போர்ச்சுகீஸ் ஆளுங்க தான். ஸோ அதனால நல்லா இருந்தது ஃபுட். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே அகெயின் நாங்கள் வந்து ஒரு 10 o'clock மாதிரி அகெயின் மலாக்காலேருந்து பஸ் எடுத்து KL ரீச் ஆயாச்சு. ஸோ டே 7 கோலாலம்பூரை கிளம்புற வேண்டிய நாள். ஸோ ரொம்ப சேடாக இருந்தது. பட் என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நம்ம ட்ரிப்புன்னு. பட் கோலாலம்பூர் அண்ட் மலாக்கா, பினாங் இதெல்லாமே சுற்றி பார்த்த ஒரு திருப்தியோட டே 7 அதோட ஐட்னரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்திரிச்சிட்டு ஒரு 12 o'clock மாதிரி செக் அவுட் பண்ணோம். அப்படிங்கிறதுனால செக் அவுட் பண்ணிவிட்டு எங்களுடைய சூட் கேசஸை நாங்கள் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிடுவோம். ஸோ எங்களோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நைட் 9க்கு தான். ஸோ அது வரைக்கும் நம்மளோட லக்கேஜஸ்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் இருந்த இடத்துலேருந்து புக்கிட் பின்டாங் போயிட்டோம். ஏன்னா அதுதான் சென்ட்ரல். ஸோ அங்கே இருந்துட்டு எங்கேயாவது நம்மளுக்கு இடம் கிடைக்கும் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிட் பின்டாங் போயாச்சு. ஸோ இந்த லக்கேஜஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பவுன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருந்தது. ஸோ பட் அந்த ஆப் வாஸ் நாட் தட் மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஒரு இடம் காமிக்குது இங்கே இருக்கும் அப்படின்னு, பட் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய மால்ஸ் உள்ளெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி எங்கன்னே எங்களுக்கு கிடைக்கல. பட் அதுக்கப்புறமா ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடியே லக்கேஜஸ் யூஸ் பவுன்ஸ்ன்ற மாதிரி அந்த நேம் போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புக்கிட் பின்டாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த யூஸ் பவுன்ஸில் வந்து மூலயமா கனெக்ட் பண்ணி அவங்க வைக்கிறாங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டு இங்கே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டு அங்கே நாங்கள் வந்து வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை அந்த ஆப்லேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த லக்கேஜஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து ஒரு 25 ringgit 30 ringgit அந்த மாதிரி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் 5 hours சம்திங். ஸோ நாங்கள் லக்கேஜஸ் வச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம அந்த புக்கிட் பின்டாங்க சுற்றிட்டு அண்ட் தென் லேட்டர் ஃப்ளைட் ஏறணும். இதுதான் எங்களோட பிளான். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது KL சுற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் சுற்றலாம். பட் எங்களுக்கு புக்கிட் பின்டாங் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ டேல அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போயிட்டோம். ஸோ எஸ் லஞ்சும் நாங்கள் வந்துட்டு அங்கே புக்கிட் பின்டாங்கில் தான் சாப்பிட்டோம். ஆனால் ஒரே இடத்துல ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம வந்து லாஸ்ட் டே ஆஃப் மலேசியா வந்து நம்ம முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய ஃபுட்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் மந்தி அது சாப்பிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு ஒரு இடத்துல ஷவர்மா. ஸோ ஃபஸ்ட் சாப்பிட்ட ஷவர்மா பிடிச்சது அப்படின்றதுனால அகெயின் அந்த ஷவர்மானா இந்த ரைஸ் பவுல் ஷவர்மா. ஸோ ரைஸ் வந்து ரொம்ப க்ரீமியாக இருந்தது, ஷவர்மாவும் க்ரீமியாக. ஸோ எல்லாமே பேசிக்கலி அது ஷவர்மா பிளேட் மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம்
லக்ஸரியாக இருந்தது அது. அண்ட் தென் வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் போதும், எனக்கு இந்தியன் வேணவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஃபுல்லாக இந்தியன் மீல்ஸ் வந்து சாப்பிட்டா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புக்கிட் பின்டாங்கில் அவைலபிளாக இருக்கும். எனி குவிசின் யூ நேம் இட் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் பிரியா மனம் இல்லாமல் பிரியா விடை கொடுத்து மலேசியாவிலேருந்து நாங்கள் கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு கேப் எடுத்துகிட்டு போயாச்சு. ஏர்போர்ட்டில் மெக்டியில் நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்டோம். பட் நாங்கள் பண்ண அகெயின் அங்கே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. பட் சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இந்தியன் ஏர்போர்ட் கணக்கில் வந்து மைண்டில் வச்சுட்டு மெக்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அங்கே மெக்டிலேருந்து நாங்கள் கீழே போயிட்டு நாங்கள் எங்களோட கேட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes, அதாவது நாங்கள் ஓடியே எங்களுக்கு 10 minutes ஆச்சு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஏர்போர்ட் போயிடுங்க. அண்ட் நாங்கள் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு சென்னை வந்தாச்சு. மலேசியாவோட 7 days ஐட்னரி. இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக காஸ்ட் பர் ஹெட்டுக்கு எங்களுக்கு இன்க்ளூடிங் ட்ராவல், அதாவது ஃப்ளைட் அண்ட் தென் இந்த ஆல் கேப்ஸு இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் வந்துட்டு ஃபுட் அண்ட் ஸ்டே இது எல்லாமே சேர்ந்து பர் ஹெட் 40,000. எஸ் 40,000 தாங்க ஆச்சு. ஸோ இந்த படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நான் சொன்ன மாதிரி நிறைய பஸ் எடுத்தீங்க, ட்ராவல் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு கேப் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் ஷேரிங் வரப்போ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால 40,000 rupees பர் ஹெட்டுக்கு கண்டிப்பாக மலேசியா 7 days பட்ஜெட்டில் ட்ரிப் போயிட்டு வர முடியும். அண்ட் நிறைய, அதாவது நம்ம இப்போ பட்ஜெட்டில் தான் போனோம் 40,000 தான் அப்படின்னு இருந்தாலும் நம்ம இதில் 2 தீம் பார்க் போயிருக்கோம் அண்ட் வந்துட்டு 2 states போயிருக்கோம். பினாங் போயிருக்கோம், அதுக்கப்புறம் கோலாலம்பூர் அஃப்கோர்ஸ் அண்ட் தென் மலாக்கா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போயுமே நம்மளுக்கு இந்த பட்ஜெட் ஆச்சு. ஸோ இதில் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. இதில் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பினாங்கில் அண்ட் தென் இந்த தீம் பார்க், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து க்ளூக் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணலாம். அண்ட் அங்கே நீங்கள் கேபுக்கு யூஸ் பண்ணுற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அண்ட் தென் பஸ்ஸு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே கிடைக்கும். அப்படி இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கு நீங்கள் பஸ் புக் பண்ணணும் அப்படின்னா ரெட் பஸ், இந்த ஆப்புமே வந்து நம்ம மலேசியாவில் சிட்டியை மாற்றிட்டு மலேசியாவுக்கு கோலாலம்பூர்னு மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் பஸ்லையும் புக் பண்ணலாம். ஸோ மலேசியா கோலாலம்பூர் இங்கே போங்க, எங்களை மாதிரி நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா சூப்பர் பிளேஸ் டு என்ஜாய். நாங்கள் இந்த பிளேஸ் நான் மெயினாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது அண்ட் டிக்கெட் வந்து 15,000 பர் ஹெட்டில் முடிஞ்சுது இந்த மலேசியா தான். ஸோ அதனாலே நான் இந்த இடம் சூஸ் பண்ணேன். பட் டெஃபினெட்லி வர்த் த விசிட். கண்டிப்பாக மலேசியா போங்க. அண்ட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து வெறும் ஐட்னரி தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோம், என்னெல்லாம் சொதப்பனோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறோம். எஸ்பெஷலி ஒரு இடத்துல வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு 2-3 hours வந்து ஹோல் நைட் ஆல்மோஸ்ட் தான் நைட்டில் ஃபுல்லாக வந்து நாங்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தோம், எந்த பஸ்ஸும் இல்லாமல் கேபும் கிடைக்காம. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் வருது. See you soon. Disco, disco. One like a move, a body, a baby,